அவங்க பேசுறது பாசிசம்னா நீங்க என்ன பாயாசமான்னு கேக்குறீங்க? நீங்க யாரு? நீங்க பாசிசமா நீங்க பாயாசமா? ஒற்றுமையா இருக்கிற நம்ம மக்கள் மத்தியில் இந்த சிறுபான்மை பெரும்பான்மைன்னு ஒரு பிரிவினை பயத்தை காட்டி ஒரு ஃபுல் டைம் சீனை போடுறதே ஒரு வேலையா போச்சு. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், அவங்க பாசிசம்னா நீங்க என்ன பாயாசமா? பாசிசம் என்ன தெரியுமா? பாசிசம் ஏற்படுத்திய பாதிப்பு தெரியுமா? அதனால் இஸ்லாமிய சமுதாயம் சந்திச்ச கஷ்டங்கள் தெரியுமா? அவருடைய வழி தெரியுமா? இல்ல சொகுசா கோடிக்குள்ள வாழ்றதுனால உங்களுக்கு தெரியல. அங்க கீழே இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களுடைய கஷ்டம் தெரியாது. கீழே தொண்டனுக்கு தொண்டனா இருப்பீங்களே, எங்க வழி தெரியுமா? பாசிசம் ஏற்படுத்திய இந்தியாவிலே முஸ்லிம்களுக்கு ஏற்படுத்திய வழி உங்களுக்கு தெரியுமா? குஜராத் கலவரத்துல ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களை கொன்று குவித்திருக்கிறது அந்த பாசிசம். கருவில் இருந்த சிசுவை எடுத்து கொளுத்தியவர்கள் பாசிசவாதிகள். பாசிசம் ஏற்படுத்திய பாதிப்பு உங்களுக்கு தெரியுமா? ஆசிபா என்று சொல்லக்கூடிய 8 வயது குழந்தைய கருவறையில் வைத்து கற்பழித்தார்களே, அந்த பாசிசத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? பில்கிஸ் பானு என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை அவள் கண் முன்னால் அவருடைய குழந்தையை பாறையில் எடுத்து அடித்தார்களே, அந்த பாசிசம் உங்களுக்கு தெரியுமா? பாசிசம் என்பது எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை ஒரு சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கும் என்பதை எங்கேயா படிச்சிருக்கிறீங்களா? செய்தியும் சிந்தனையும் என்ற தலைப்பின் கீழே தொடர்ச்சியாக பல செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம். அதிலே தமிழக வெற்றிக் கழகம் தவேக மாநாட்டை கூத்தாடி விஜய் அவரே தன்னை கூத்தாடி என்று அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். எம்ஜிஆரோடும் என்டிஆரோடும் தன்னை இணைத்து பேசிய அவர் அதே அரசியல் களத்திற்கு சினிமா துறையில் இருந்து வந்த பல கூத்தாடிகள் தோற்றுவிட்டார்கள். டி ராஜேந்தரை பற்றி பேசவில்லை, கார்த்திகை பற்றி பேசவில்லை. இவரை போல சூப்பர் ஸ்டார்களாக இருந்த விஜயகாந்த், ரஜினிகாந்த் போன்றோர் அரசியலிலே தோல்வியடைந்து ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் விட்டுவிட்டு வெற்றி பெற்றவர்களை முன்னிறுத்தி தன்னுடைய அரசியல் மாநாட்டின் மூலமாக தன்னுடைய கட்சி பயணத்தை, தன்னுடைய கொள்கை பயணத்தை துவங்கி இருப்பதாக விஜய் சொல்லியிருக்கின்றார். இதில் அவர் இது ஒரு பெய்டு ப்ரொமோஷனு, நிறைய விளம்பரங்கள் கொடுத்தாங்க, நிறைய மக்களை திரட்டினாங்க. ஒரு 50,000 சேர் வரைக்கும் மாநாட்டில் அங்கே போடப்பட்டு இருந்தது. பல மக்கள் வருவார்கள் என்ற அந்த விளம்பரங்கள் முன்கூட்டியே கொடுக்கப்பட்டிருந்தது. எப்படி சொன்னாங்கன்னாக்கா, ஒரு விஜயுடைய படம் ரிலீஸ் ஆச்சுன்னு சொன்னால் ஒரு 1000 தேட்டரில் ஒரு 2 நாளில் 5000 பேர் ஒவ்வொரு தேட்டர்லையும் பார்ப்பாங்க. ஒரு 50 லட்சம் பேர் வரைக்கும் அவருடைய திரைப்படங்களை பார்க்கக்கூடிய மக்கள், 2 நாட்களில் பார்க்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அவ்வளோ பேரும் மாநாட்டுக்கு வரலனாலும் ஒரு 50,000 பேர் தாராளமாக வருவார்கள் என்று சொல்லி தான் 50,000 இருக்கைகள் போடப்பட்டதாக சொன்னார்கள். அவங்க பெரிய அளவுக்கு எதிர்பார்த்தார்கள். ஒரு 2 லட்சம் பேர் வரைக்கும் கலந்து கொண்டு இன்றைக்கி அரசியலில் அது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. இதில் ஒரு பெரிய பட ஷூட்டிங்கையே விஜய் நடத்தியிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் படத்தை நாங்கள் பார்த்தோம் என்று மக்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய நடிப்புகள், ஒரு இடத்துலையும் அங்கே போய் நின்னது, இங்கே போய் நின்னது, நடந்துக்கிட்டே பேசினது, ஒவ்வொன்றுமே பின்னாடி ஒரு இயக்கக்கூடிய ஒரு நிறுவனம் எல்லாமே எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் அடிப்படையில் அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அங்கே இருந்தது என்று சொல்லி பல விமர்சனங்கள் சமூக வலைதளங்களில் எழுந்து கொண்டே வருகிறது. அது பொதுவாகவே ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கப்படும் போது அதை நோக்கிய விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்கும். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், விஜய் இந்த மாநாட்டிலே அவருடைய ஆரம்பத்திலே சொல்லும்போது நம்முடைய கொள்கை கோட்பாடுகளை அறிமுகம் செய்ய வேண்டிய ஒரு நேரம் இது, அதை பார்த்துத்தான் மக்கள் நம்மை பின்தொடர்வார்கள் என்பதை தெளிவாக அந்த இடத்தில் பதிவு செய்கிறார். கொள்கை கோட்பாடுகளுக்கு ஒரு முன்மாதிரிகளாக ஒரு சில தலைவர்களை சொல்கின்றார். குறிப்பிட்டு அந்த சமூகத்திலிருந்து ஒருத்தர், இந்த சமூகத்திலிருந்து ஒருத்தர், அவங்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு அந்த சித்தாந்தத்திலிருந்து ஒருத்தர், இந்த சித்தாந்தத்திலிருந்து ஒருத்தர்னு சொல்லி எல்லாரையுமே கலோக்கியலாக கவர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறார். அதில் தமிழகத்தை சார்ந்த ஒரு 4 தலைவர்களையும், அரசியல் சாசன சட்டத்தை வகுத்து தந்த அம்பேத்கர், அது போன்ற தலைவர்களையும் சேர்த்து எல்லாருடைய வாக்குகளையும் மொத்தமாக எப்படியாவது சேர்த்து நம்ம அறுவடை செய்ய முடியுமா என்ற கோணத்தில் தன்னுடைய கொள்கை சித்தாந்தமாக எல்லோரையுமே இணைத்து தன்னுடைய கொள்கை சித்தாந்தத்தை வெளிப்படுத்துகிறார். அதில் நமக்கு 2 எதிரிகள் இருக்கிறார்கள் என்பதை அந்த மேடையிலே ஒரு பகிரங்கமாக சொன்னார். ஒன்று பிரிவினைவாத சக்திகள். பிரிவினைவாத சக்திகள் என்று சொன்னவர் அது யார், என்ன பிரிவினை, எதன் காரணமான பிரிவினைகள் ஏற்படுகிறது, மதத்தின் பேரால் ஏற்படக்கூடிய பிரிவினை என்ன, ஜாதியின் பேரால் நடக்கக்கூடிய எதையுமே பேசாமல் பிரிவினைவாத சக்திகள்ன்ட்டு அடையாளம் கட்டிட்டு கடந்து போக பார்க்குறார். அடுத்ததாக அவர் சொன்னது ஊழல். ஊழல், இந்த கரப்ஷனை ஒழிக்கிறது தான் நம்முடைய அடுத்த கட்ட இலக்கு, நமக்கு 2 எதிரிகள் தான் என்பதை சொல்லிவிட்டு அதில் அழுத்தம் திருத்தமாக திராவிட மாடல் என்பதையும் பதிவு செய்து திமுகவை தன்னுடைய எதிரியாக அரசியல் களத்தில் பதிவு செய்வதாக சொல்கின்றார்.
அவர் பாஜகவை எதிரியாக சொன்னதாக பல இடங்கள்ல அது திரிக்கப்பட்டு பேசப்பட்டு கொண்டும் இருக்கிறது. அவர் பாஜகவை தான் சொன்னாரா என்பதை வரக்கூடிய காலங்களில் அவர் தான் தெளிவுபடுத்தணும். இதுல இந்த ஊழலை ஒழிக்க போறேன், ஊழலை எதிர்க்கிறேன், கரப்ஷனை ஒழிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறேன், இனி என்னுடைய ஆட்டம் அப்படி இருக்கும், அப்படி வேகமாக போவாது பண்ணுவோம், நிறைய அவருடைய அந்த படபாணியில ஸ்டைல்லே ரொம்ப மக்களை கவர்ற மாதிரி அது இதுன்னு என்னென்னவோ பேசினார். மக்கள் இன்னைக்கு சமூக வலைதளங்களை கேட்கறது என்னன்னா, ஊழலை ஒழிக்க போவதாக சொல்லக்கூடிய நீங்கள் உங்கள் கடந்த கால வாழ்க்கை என்னன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. கடந்த கால வாழ்க்கை என்ன? சினிமாவில் இருக்கிறாரு, இவருடைய படம் ரிலீஸ் ஆச்சுன்னா 100 ரூபாய் டிக்கெட் 1000 ரூபாய்க்கு விற்கப்படும், மக்கள் அந்த 1000 ரூபாய் கொடுத்து வாங்குவாங்க. அதை குறித்து எந்த கருத்தும் சொன்னது கிடையாது. பணம் தான் குறிக்கோள் என்று சொல்லி அவர் இவ்வளவு நாள் கூத்தாடியாக சினிமா ஃபீல்ட்லேயே தொடர்ச்சியாக இருக்கிறார். இதில் 150 கோடி ரூபாய் கிட்ட அவர் பணம் வாங்குவார். 150 கோடின்றது ஒரு மக்களுக்கு தெரிந்தது, அதுக்கு மேலே வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். 150 கோடி வாங்குவார் என்பதை உறுதியாக, அதாவது அந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளருடைய நண்பர் ஒருவர் சமூக வலைதளத்தில் பேசுகிறார். கிட்டத்தட்ட என்னுடைய 4 தயாரிப்பாளர்கள் நண்பர்களாக இருக்கக்கூடியவங்க இவரை வைத்து படம் எடுத்தாங்க. 150 கோடி ரூபாய் அதற்கான அவருக்கு பேசப்பட்ட தொகை வெறும் 90 கோடி ரூபாய் மட்டும்தான் ஒயிட்டில் வாங்குவார், மீதியெல்லாம் கருப்பு. 90 கோடியை ஒயிட்டில் வாங்கினா 60 கோடி, ஒரு படத்துக்கு 60 கோடினா எத்தனை படங்கள் நடிக்கிறாரு? ஒரு 150ன்றதே ஒரு சாதாரண தொகை தான் அவருக்கு. அவர் அன்னைக்கு அதில் பாதி இதில் பாதின்னு சொல்லி நிறைய பொருளாதாரத்தை இன்னைக்கு சினிமா துறையில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலையில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். இவர் எப்படி ஊழலை ஒழிப்பார், ஊழலுக்கு எதிராக இவர் எப்படி இருப்பார் என்ற ஒரு கேள்வி இன்னைக்கு சமூக வலைதளங்களில் மக்கள் மூலமாக எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், தலைவா என்று சொல்லி அவர் ஒரு படத்தை எடுத்து வெளியிடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த படத்திற்கு தடை விதிக்கப்படுகிறது. அப்பொழுது முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்களை சந்தித்து அந்த படம் வெளிவருவதற்கு பல கட்ட முயற்சிகளை செஞ்சிருக்கிறார். அதாவது இவர் போட்ட பணம் நஷ்டமாகிவிடும் என்பதற்காக, அதிலிருந்து அவருடைய வருமானம் பாதிக்கப்படும் என்பதற்காக அங்கே போய் காத்து கிடந்தாரு. காலில் விழாத குறையாகத்தான் அந்த படம் வெளிவந்தது என்று சொல்லி இன்னைக்கு சமூக வலைதளங்களில் பேசப்படுது. தன்னுடைய பணத்திற்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னால் எந்த நிலைக்கும் இவர் செல்வார் என்பதை அந்த வரலாறுகளின் மூலமாக இன்னைக்கு மக்கள் எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இதையெல்லாம் நம்ம ஏன் பேசுறோம்னா, கொள்கை சித்தாந்தத்தை பேசுகின்ற அந்த மேடையிலே அவர் சொல்றாரு, பெரும்பான்மை சிறுபான்மைன்னு பூச்சாண்டி காட்டுறாங்க. இந்த வார்த்தையில சாதாரண வார்த்தையெல்லாம் கடந்து போயிட முடியாது. சிறுபான்மை சமுதாயத்துடைய பாதிப்பு தெரியுமா உங்களுக்கு? நீங்க ஒரு துப்பாக்கின்னு ஒரு படம் எடுத்தீங்க, இந்த துப்பாக்கின்ற படத்துல முஸ்லீம்களை அதுவும் ஒவ்வொரு ஊர்லயும் மளிகை கடை வச்சிருக்கிற முஸ்லீம, மொபைல் கடை வச்சிருக்கிற முஸ்லீம, ஒவ்வொரு ஊர்லயும் பிழைத்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம்களை நீங்கள் மையமாக வைத்து துப்பாக்கியில அவர்களை தீவிரவாதிகளாக சித்தரிச்சீங்களே, உங்களுக்கு தெரியுமா அந்த வேதனை? பெரும்பான்மை சிறுபான்மைன்னு சொல்லி பூச்சாண்டி காட்டுறாங்கன்னா என்ன பூச்சாண்டி காட்டுறாங்க? சிறுபான்மை சமுதாயத்துடைய நிலைமை என்ன? இன்னைக்கு சிறுபான்மை சமுதாயம் எந்த அளவுக்கு இங்க ஒடுக்கப்பட்டிருக்கிறோம்? இந்த தேசத்துடைய விடுதலைக்காக போராடிய முஸ்லீம்களுடைய யாருடைய விஷயத்தை நீங்கள் நினைவுபடுத்துறீங்க? மாநாட்டில் சுதந்திரத்தை நினைவுபடுத்தணும், இந்த மண்ணுக்காக உழைத்தவர்களை நினைவுபடுத்தணும், எல்லாவற்றையும் நினைவுபடுத்தணும், எல்லோரும் சமம் என்று பேசிவிட்டு முஸ்லீம்கள் ஓரம் கட்டப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இந்த இடத்துல நீங்க என்ன செய்தீர்கள்? போற போக்கலங்க அவர் பேசின பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா, இது தனி மனிதனா எடுக்கிற முடிவு இல்லை, நாங்க எல்லாருமே சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவு, எல்லாமே அவர் என்னவோ கலந்து ஆலோசனை பண்ணி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சரி, எல்லாருடைய படமும் வச்சிங்கல்ல, சுதந்திர போராட்ட தியாகியுடைய வரலாறு படம்லாம் வச்சிங்கல்ல, முஸ்லீம்களுடைய படம் எங்க? முஸ்லீம்கள் இல்லாமல் இந்த இந்திய சுதந்திர வரலாறு இருக்கா? வரலாறு படிச்சிருக்கிறீங்களா? வரலாறு தெரியுமா உங்களுக்கு? 2 போராட்டம் நடந்துச்சு சுதந்திரத்திற்காக. ஒன்னு ஆயுதம் தாங்கிய போராட்டம், இன்னொன்னு அகிம்சை வழி போராட்டம். 2 போராட்டங்களை முன்னெடுத்தவர்கள், அவர்களுக்கு பின்னால் நின்றவர்கள் யார்? 2 பேர் தான் இந்த சுதந்திரத்திற்கு இந்தியாவில் வித்திட்டவர்கள். ஒன்று சுபாஷ் சந்திர போஸ், இன்னொன்று காந்தியடிகள். காந்தியடிகள் சொன்னார், சவுக்கத் அலியும் லியாக்கத் அலியும் தான் நான் பயணம் செய்வதற்கு எனக்கு சிங்கங்களாக கூட இருக்கிறாங்க. நாங்க பொருளாதாரம் திரட்ட போனாங்க, ஆம்பூருக்கு வந்தாங்க, ஆம்பூர்ல பொருளாதாரம் திரட்டினாங்க. சென்னைக்கு வந்தாங்க காந்தி, சென்னையில பொருளாதாரம் திரட்டினாங்க. திருவல்லிக்கேணியில மீட்டிங் போட்டாங்க. திருவல்லிக்கேணியில மீட்டிங் போட்ட காந்தி வேற எந்த பகுதிக்கு போனாரு? மயிலாப்பூருக்கு போனாரா? வேற பகுதிக்கு போனாரா? வரலாறு தெரியுமா? முஸ்லீம்களுடைய வரலாறு இங்கே இருட்டடிப்பு செய்யப்படுகிறது, சிறுபான்மை சமுதாயம் இங்கே நசுக்கப்படுகிறது, அவருடைய வரலாறு புறக்கணிக்கப்படுகிறது. இதையெல்லாம் பேசுறீங்களா நீங்க? சிறுபான்மை பெரும்பான்மை என பூச்சாண்டி காட்டக்கூடாது என்று சொன்னால் சிறுபான்மை சமுதாயத்துடைய நிலைமை என்ன? சிறுபான்மை சமுதாயம் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலை இருக்கிறதே, இதை நீங்க மாற்ற வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுமா? வேலுநாச்சியாரை நீங்க உங்களுடைய முன்மாதிரியை எடுத்து காட்டுறீங்க. வேலுநாச்சியாருடைய வரலாறு படிச்சீங்களா? வேலுநாச்சியார் சகோதரத்தோடு இருந்தாங்க, முஸ்லிம்களோடு பழகினாங்கன்னு சொன்னீங்கல்ல. வேலுநாச்சியார் அவருடைய கதையை முடிப்பதற்கு வெள்ளையர்கள் திட்டமிட்டு இருந்த அந்த சூழ்நிலையில வேலுநாச்சியாரை பாதுகாத்தது யார்?
வேலு நாச்சியாருக்கு படை உதவி செய்தது யார்? வேலு நாச்சியாருக்கு பக்கபலமாக இருந்தது யார்? அந்த நேரத்தில் வெள்ளையனை எதிர்த்து களத்தில் நின்றது யார்? திப்பு சுல்தானுக்கு ஒரு பேனர் வச்சீங்களா? திப்பு சுல்தானுடைய வரலாற்றை நீங்கள் நினைவுபடுத்துறீங்களா? நினைவுபடுத்தியிருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்க யாரு, உங்களுடைய நிலை என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். நீங்க பேசும்போது நான் இப்பதான் வந்திருக்கிறேன், எங்களுடைய கொள்கை சித்தாந்தங்களை முன்வைக்க போறேன்றீங்க. கொள்கை சித்தாந்தங்களை முன்வைக்கின்ற அந்த நேரத்தில் சுதந்திர போராட்டத்திற்கு பாடுபட்ட முஸ்லிம்களுடைய அந்த தியாகத்தை முழுமையாக ஆரம்பத்திலே குழி தோண்டி புதைக்க நினைக்கிறீர்கள் என்று சொன்னால், விஜய் சொல்றார் போற போக்கில் அவர் சொன்னது நிறைய விஷயங்களை பேசிட்டு போயிட்டார். அதுக்கு பிறகு விமர்சனங்கள்லாம் சமூக வலைதளங்கள்ல போட்டு எல்லாம் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அவர் ஒரு கருத்தை பதிவு செய்யறாரு, நிறைய விமர்சனம் வரும். விமர்சனத்தை எல்லாம் நம்ம கண்டுகொள்ள தேவையில்லை. யாராவது ஆக்கப்பூர்வமான விஷயங்களை செய்திகளை சொன்னார்கள் என்று சொன்னால் அதை நம்ம வருங்காலத்தில் கவனித்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி போட்டிருக்கிறீங்கல்ல, அந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறீங்கள. அந்த அடிப்படையில் இந்திய சுதந்திர வரலாற்றிலே ஆயுதம் தாங்கிய போராட்டமாக இருந்தாலும் உயிரை கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள், அகிம்சை வழி போராட்டமாக இருந்தாலும் உயிரை கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள், ஆயுதம் தாங்கிய போராட்டத்துக்கு பொருளாதாரம் கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள், அகிம்சை வழி போராட்டத்திற்கு பொருளாதாரம் கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள், எல்லா போராட்டத்திற்கும் சிறை சென்றவர்கள் முஸ்லிம்கள். நிறைய வரலாறு இருக்கிறது. தேவை என்று சொன்னால் நீங்க அந்த வரலாறை பெரட்டி படிங்க. படித்து விட்டு முஸ்லிம்கள் எப்படி ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார்கள் என்பதை சிந்தித்து உங்களுடைய அடுத்த களப்பயணத்தை அமையுங்க. ஒரு சின்ன வார்த்தை அது எவ்வளவு பெரிய வலியை ஏற்படுத்துன்றதை கவனிச்சு பேசுங்க. அதாவது பாசிசத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் இந்த பூமியில உருவாக வேண்டும். இந்த பாசிசம் என்பது எவ்வளவு பெரிய பாதிப்பை உலகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. வரலாறு எல்லாம் திருப்பி படிங்க. அவங்க பேசுறது பாசிசம்னா நீங்க என்ன பாயாசமான்னு கேக்குறீங்க? நீங்க யாரு? நீங்க பாசிசமா, நீங்க பாயாசமா? ஒற்றுமையா இருக்கிற நம்ம மக்கள் மத்தியில் இந்த சிறுபான்மை பெரும்பான்மைன்னு ஒரு பிரிவினை பயத்தை காட்டி ஒரு ஃபுல் டைம் சீனை போடுறதே ஒரு வேலையா போச்சு. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், அவங்க பாசிசம்னா நீங்க என்ன பாயாசமா? பாசிசம் என்ன தெரியுமா? பாசிசம் ஏற்படுத்திய பாதிப்பு தெரியுமா? அதனால் இஸ்லாமிய சமுதாயம் சந்திச்ச கஷ்டங்கள் தெரியுமா? அவருடைய வழி தெரியுமா? இல்ல சொகுசா கோடிக்குள்ள வாழ்றதுனால உங்களுக்கு தெரியல. மேடைக்கு வந்தீங்க, மேடையில இருந்து போயிட்டீங்க. நீங்க அங்க கீழே இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களுடைய கஷ்டம் தெரியாது. கீழே தொண்டனுக்கு தொண்டனா இருப்பீங்களே, எங்க வழி தெரியுமா? பாசிசம் ஏற்படுத்திய இந்தியாவிலே முஸ்லிம்களுக்கு ஏற்படுத்திய வழி உங்களுக்கு தெரியுமா? குஜராத் கலவரத்தில் ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களை கொன்று குவித்திருக்கிறது அந்த பாசிசம். எப்படிப்பட்ட ஒரு கொடூர, அதாவது மிருக வெறி பிடித்தவர்கள், கருவில் இருந்த சிசுவை எடுத்து கொளுத்தியவர்கள் பாசிசவாதிகள். இந்த பாசிசத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? பாசிசம் ஏற்படுத்திய பாதிப்பு உங்களுக்கு தெரியுமா? ஆசிபா என்று சொல்லக்கூடிய 8 வயது குழந்தைய கருவறையில் வைத்து கற்பழித்தார்களே, அந்த பாசிசத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? பில்கிஸ் பானு என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை அவள் கண் முன்னால் அவருடைய குழந்தையை பாறையில் எடுத்து அடித்தார்களே, அந்த பாசிசம் உங்களுக்கு தெரியுமா? பாசிசம் என்பது எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை ஒரு சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கும் என்பதை எங்கேயா படிச்சிருக்கிறீங்களா? எத்தனை இடங்களில் வெடிகுண்டு வைத்து விட்டு அந்த வெடிகுண்டை இஸ்லாமியர்கள் மீது பழிப்பட்டார் உங்களுக்கு தெரியுமா? கற்கரை என்று சொல்லக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி, மும்பையில் உள்ள ஒரு நேர்மையான அதிகாரி, முஸ்லிம்கள் மீது போடப்பட்ட அந்த கரையை துடைப்பதற்காக பல நாட்கள் ஆய்வு செய்து உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து இந்த பாசிச சக்தியை குற்றவாளிகள் என்று நிரூபித்து நீதிக்கு முன்னால் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டார். எப்படிப்பட்டவங்க தெரியுமா பாசிசவாதிகள்? பாசிசமோ நீங்க என்ன பாயாசமான்னு கேட்கிறீங்க? பாசிசத்துடைய அந்த பாதிப்புடைய வலி தெரியாது உங்களுக்கு? சின்ன பிள்ளைகளை எல்லாம் எந்த அளவுக்கு அவர்கள் கொடுமைப்படுத்தி கொலை செய்திருக்கிறார்கள் தெரியுமா? உயிரோடு கொளுத்திருக்கிறார்கள் தெரியுமா? பள்ளிவாசலுங்க, மக்கள் வணங்குவதற்கு வழிபடுவதற்கு உள்ள ஒரு இடம். 450 ஆண்டு கால வரலாற்று சின்னம் பாபர் மசூதி இடித்திருக்கிறார்கள் தெரியுமா உங்களுக்கு? வரலாறு படிச்சீங்களா? அது மட்டும்தான் இடிக்கப்பட்ட பள்ளியா? அடுத்தது இல்லையா? கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேசத்துல 25 பள்ளிகளை புல்டோசரை கொண்டு உத்தரப்பிரதேசத்தில் இடிச்சிருக்கிறாங்க. இது தெரியுமா? பாசிச வரலாறு போய் படிங்க. பாசிசம் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பை பாருங்க. நீங்க பாத்தீங்கன்னா டெல்லியில கலவரத்தை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களை தீக்கிரையாக்கினாங்க. 1500 கோடி முஸ்லிம்களுடைய சொத்துக்கள் தீக்கிரையாக்கப்பட்டது. 53 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள். பாசிசத்தை பேசுறதுக்கு துப்பில்லை என்று சொன்னார். நீங்க என்ன பாயாசமான்னு கேட்கிறீங்க? பாசிசம் ஏற்படுத்திய பாதிப்பு தெரியுமா உங்களுக்கு? முஸ்லிம்களுடைய வீடுகளை மட்டும் புல்டோசர் வச்சு இடிக்கிறாங்க. எந்த நாட்டில் நடந்தது இந்த அநியாயம்? வெள்ளையன் ஆட்சி செய்த காலத்தில் கூட வீடுகள் இப்படி புல்டோசரை கொண்டு இடிக்கப்பட்டதில்லை. இப்ப நடக்குது. எத்தனை வீடுகளை முஸ்லிம்கள் இழந்து விட்டு எந்த ஒரு வாழ்வாதாரமும் இல்லாமல் இன்னைக்கு நடு தெருவில் இருக்கிறார்கள் தெரியுமா? எவ்வளவு பெரிய வலியை இந்த பாசிசம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது.
இந்த பாசிசத்தை பற்றி கொஞ்சமாவது உங்களுக்கு தெரிந்திருந்தால் அந்த வார்த்தையை சொல்லியிருப்பீங்களா? முஸ்லிம்கள் மீது மட்டும் வழக்கு பாய்தாது உங்களுக்கு தெரியுமா? பாசிசம் செய்யக்கூடிய வேலை முஸ்லிம்கள் மீது மட்டும் வழக்கு. அதாவது ஊர்வலம் போறாங்க, ஊர்வலத்துல பிரச்சனை, கலவரத்தில் ஈடுபட்டாங்கன்னு சொல்லி கொத்து கொத்தாக 300, 400, 500 என்று வழக்குகளை பதிந்து முஸ்லிம்களை இன்னைக்கு அள்ளி சென்று கொண்டிருக்கிறார்கள். தெரியுமா உங்களுக்கு? வழக்கு போட்டிருக்கான். யார் மேல தெரியுமா வழக்கு? 2 கைகளையும் இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் கல்லெறிந்தார் என்று அவர் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கு. தெரியுமா உங்களுக்கு? பாசிசம்னா என்னன்னு படிங்க முதல்ல. எப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த நாட்டில் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறான். கிட்டத்தட்ட 21,000 பள்ளி மாணவிகள் தேர்வு எழுத முடியல, ஹிஜாப் அணிந்திருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களை தேர்வு நிலையங்களிலிருந்து வெளியே அனுப்பினாங்க. தெரியுமா உங்களுக்கு? இந்த சமுதாயத்துடைய அடுத்த கல்வியை கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறது இந்த பாசிசம். தெரியுமா? உயர்கல்வி படிப்பதற்காக கொடுக்கப்பட்டு கொண்டிருந்த கல்வி உதவி திட்டத்தை முடக்கி இருக்கிறது இந்த பாசிசம். பாசிசம் என்று என்னன்னு தெரியாம பாசிசத்தை எதிர்க்கிறீங்களா? நீங்க என்ன பாயாசமான்னு கேட்கிறீங்க? நீங்க இப்போ புதுசா வரீங்க, நான் குழந்தை, எனக்கு அரசியல் தெரியாது, அரசியல் தெரியாததுனால யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் அப்படியே வைத்து அப்படியே நடிச்சுட்டு போயிட்டீங்க. இங்க சிறுபான்மை சமுதாய மக்கள் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வக்ஃப் சொத்துல கை வைக்கிறாங்க. இறைவனுக்காக முஸ்லிம்கள் தங்களுடைய சொந்த பணத்தில் அர்ப்பணிப்பு செய்த, தானம் செய்த பொருளாதாரத்தை கூட இன்னைக்கு சுரண்டுவதற்கான வேலையில் இன்னைக்கு பாசிசவாதிகள் இறங்கி இருக்கிறார்கள். இதெல்லாம் நீங்க படித்து விட்டு இந்த நாட்டுடைய நிலை என்ன, இந்த நாட்டுடைய இறையாண்மை என்ன, இந்த நாட்டை உருவாக்கியவர்கள் யார், இந்த நாட்டை பாதுகாத்தவர்கள் யார், இந்த நாட்டிற்காக தியாகம் செய்தவர்கள் யார், இந்த நாட்டில் அவர்களுடைய இன்றைய நிலை எப்படி இருக்கிறது, எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இதற்காக அமைக்கப்பட்ட கமிஷன்கள் என்ன சொல்கிறது, நீதிபதி சச்சார் என்ன சொல்கின்றார், ராஜேந்திர சச்சார் என்ன சொல்கின்றார், இதெல்லாம் ஒரு தடவை படிங்க. படித்து விட்டு அரசியல் களத்தில் நீங்க அடுத்த பயணங்களை நாம சொன்னாலும் நீங்க நிக்க போறது இல்லை. உங்களுக்கு பின்னாடி விசிலடிச்சாங்குஞ்சி என்று சொல்லி லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்னைக்கு அரசியல்னா என்ன தெரியாது, நாட்டு நடப்புனா என்ன தெரியாது, அம்பேத்கர்னா யாரும் தெரியாது, இந்த நாட்டுக்கு உழைச்ச தலைவர்களை பற்றி தெரியாது. வெறும் சினிமாவை பார்த்து விட்டு உங்களை பார்க்கறதுக்காக வந்து ட்ரெயினில் குதிக்கக்கூடிய மக்களை பார்க்குறோம். 3 குழந்தைகளை அனாதையா ஊரில் விட்டுட்டு இதற்காக நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய அந்த இளைஞர்களை பார்க்குறோம். எங்களுடைய குடும்பத்தை பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்காம தன்னுடைய வேலை போனாலும் பரவாயில்லை, நான் வந்து விஜயை நேரில் போய் பார்க்க போறேன்னு இப்படி வரக்கூடிய அந்த அடிமைகள், விசில் அடிச்சாங்குஞ்சுகள் இருக்கிறதுக்காக தான் தோன்றித்தனமாக எதையுமே செய்யாம நான் அரசியல் களத்துக்கு வர நல்ல ஆக்கப்பூர்வமான அறிவுரைகள் இருந்தால் எடுத்து என்னை மாற்றிக்கொள்வேன் என்று சொன்ன அடிப்படையில் இந்த நாட்டிலே உள்ள அந்த உண்மை நிலவரங்களை எடுத்து படித்து பாருங்கள் என்பதையும் தான் இன்றைய செய்தியும் சிந்தனை வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.